இருதயங்களை சோதிக்கிறவர், மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாய் பலன் அளியாரோ? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு பிறருடைய உதவி தேவைப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிறவர்களை விடுவிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று சாலமோன் நமக்கு ஆலோசனையாக சொல்கிறார். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்னும் நிர்பந்தமும் கட்டாயமும் நமக்கு இல்லாவிட்டாலும் நாம் அவர்களுக்கு உதவி புரிய முன்வர வேண்டும். நீதியின் மீது பசிதாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்னும் மனோவாஞ்சை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். பிறருக்கு உதவி தேவைப்படும் போது ஒரு சிலர் அவர்களுக்கு உதவி செய்யாமல் ஏதாவது சாக்குப்போக்கான காரணம் சொல்லி உதவி செய்யாமல் விலகி போய் விடுகிறார்கள். சாக்குப்போக்கு சொல்லுவது எளிது. உதவி தேவைப்படுபவரை தங்களுக்கு தெரியாது என்று சிலர் சொல்லிவிடுவார்கள். அவருடைய பிரச்சனையை மறந்துவிட்டதாகவும் காரணம் சொல்லி வருவார்கள். இப்படி சாக்குப்போக்கு சொல்லி தப்பிப்பது எளிது. ஆனால் தேவனுடைய நீதியான தீர்ப்பில் இருந்து நம்மால் தப்பிக்க முடியாது. நம்முடைய கர்த்தர் இருதயங்களை சோதிக்கிறவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் தேவைப்படும் உதவிகளை நாம் எப்போதுமே நினைவு கூற வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை காக்கிறவர். நமக்கு பிறர் நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போல நாமும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய கர்த்தர் நம்மீது இரக்கமாகவும் மனதுருக்கமாகவும் இருப்பது போல நாமும் பிறர் மீது இரக்கம் காண்பிக்க வேண்டும். நாம் நமக்கு உரியவைகளை மாத்திரம் சிந்திக்காமல் பிறருக்கு உரியவைகளையும் சிந்திக்க வேண்டும். நாம் நன்றாய் இருப்பது போல மற்றவர்களும் நன்றாய் இருக்க வேண்டும் என்னும் விருப்பம் நமக்குள் காணப்பட வேண்டும். அப்போதுதான் நம்முடைய இருதயம் கர்த்தருடைய பார்வைக்கு இன்பமாய் இருக்கும். கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலனளிக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்தால் கர்த்தர் நம்மை தண்டிப்பார். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யாவிட்டாலும் கர்த்தருடைய தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாது. நாம் பிறருக்கு தீங்கு செய்வதும் பிறருக்கு நன்மை செய்ய நம்மிடத்தில் திராணி இருக்கும் போது அவர்களுக்கு நன்மை செய்யாதிருப்பதும் கர்த்தருடைய பார்வையிலே பாவமே. நாம் துர்க்கிரியைகளை செய்யவும் கூடாது, நற்கிரியைகளை செய்யாமல் இருக்கவும் கூடாது. தேவனுடைய கிரியைகள். இருதயங்களை சோதிக்கிறார், ஆத்துமாவை காக்கிறார், மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாய் பலனளிக்கிறார்.